தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே ஒரே ஒரு கேள்வியை நான் முன் வச்சுட்டு ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு நல்ல பதில்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு நான் உள்ளே போயிடலாம். நல்ல பதில்களோ கெட்ட பதில்களோ உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன்ல. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த 2026 தமிழ்நாட்டோட சட்டசபை தேர்தலை பொறுத்த மட்டும் இது திமுக இருக்கக்கூடாது, அழியுதோ இல்லையோ இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தலா, இல்லை திமுக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல தாவேகா விஜய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தலா, இல்லை யார் வேணாலும் வர்றாங்களோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி வளருதோ இல்லையோ நம்மளை தாண்டி விஜய் வளர்ந்துடக்கூடாதுங்கிற தேர்தலா, இல்லை இதே திமுக தொடரட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்காக பணி செய்வோம் அப்படிங்கிற தேர்தலா அப்படிங்கிறது தான் தமிழ் தேசிய பார்வையில் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். காரணம் என்னென்னா, முருகப்பெருமான் அவர்களை கும்பிட்டுட்டு சீமான் அவர்கள் தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி முருகர் கோயிலுக்கு போய் தமிழ் கடவுள் முருகர் அவர்களை கும்பிட்டுட்டு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். நல்லது, வாழ்த்துக்கள். நம்மளும் அவர் அந்த கட்சியிலேருந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் சொல்லியிருந்தோம். சீமானவர்கள் எப்படியாவது காரைக்குடி தொகுதியில் நிற்கிறாரு, அட்லீஸ்ட் அவராச்சும் அந்த கட்சியிலேருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்றுக்கு ஒரு பிரச்சார வீடியோ பார்த்தேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு பிரச்சாரத்திலேயே இல்லை ஒரு மேடையிலேயே பேசினோன்னா 100ல் அதாவது ஒரு 10 மணி நேரம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு 10 மணி நேரம் நாங்கள் பேசுகிறோன்னா அதில் 9 மணி நேரமும் திமுகவை தான் திட்டுறோம். ஒரே 1 மணி நேரம் தான் நான் தாவேக்காவை, அதாவது டிவிகேவை, அணில் குஞ்சுகளை நாங்கள் வறுக்கிறோம் திட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஓகே, அவங்க இன்னொரு விஷயம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த 1 மணி நேரம் திட்டுற வீடியோவை தான் எல்லா நியூஸ் சேனல்ஸ், பாலிமர், புதிய தலைமுறை, இந்த மாதிரி எல்லா நியூஸ் சேனல்ஸையும் எடுத்து போடுறாங்க. ஸோ அதனால நாம் தமிழர் கம்ப்ளீட்டாக டிவிகேவை தான் எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேட், ஒரு 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 விஷயம் பிம்பம் கிரியேட் ஆகப்படுது, உருவாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இவங்க சொல்கிற மாதிரி இப்படி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, நாம் தமிழர் கட்சியோட முதன்மை வலைவலியாக இருக்கக்கூடிய தாய் தமிழ் அந்த பல யூடியூப் சேனல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சியோட முதன்மை பேச்சாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரோட சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டாக பக்கா மாசு, ஆச்சு பூச்சு அப்படின்னு சொல்லிட்டு கில்லியோட பாட்டை வச்சு இது பண்ணுறதோ, கம்ப்ளீட்டாக அந்த நரேட்டிவ் டோட்டலாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், விஜய் விஜய் விஜய். நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் இந்த இடத்துல விஜய்க்கு ஜால்ரா போடுறதுக்கோ, விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்கணும், விஜய்க்கு நீங்கள் ஆதரவு அடிக்கணும்னா எந்த ஒரு இடத்துக்கும் நான் சொல்ல வந்ததும் கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. அந்த பார்ட்டியை நீங்கள் அப்படி ஒதுக்கி வச்சுருங்க. புலி கூட்டம்னு சொல்லிட்டு புலி கூட்டம் யார் கூட சண்டை போடணும்? மேலே ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க யார்? விஜயா, இல்லை லெஃப்ட் பாண்டியா, இல்லை ஆதவ் அர்ஜுனாவா, இல்லை புசி ஆனந்தா? அமைச்சராக யார் இருக்கா? திமுக ஆட்சி பண்ணுறது யார் இருக்கா? ஸோ அடுத்தது வரக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அலையன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 20 பார்ட்டிஸ் திமுகவோட மாபெரும் கூட்டணி. திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், நம்ம மாபெரும் கூட்டணியை நம்ம உருவாக்கியிருக்கோம். விஜய் அவர்கள் எங்களுக்கு ஆப்ஷன் இருந்தோம், நாங்கள் எங்கேயுமே போகல. காரணம் என்ன, எங்களுக்கு திராவிட தலைமையிலான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான மிகப்பெரிய ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ நான் எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசிங்கப்பட்டாலும் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தார். திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள், அவருடைய கதிரானந்த் அவரோட பையன் கதிரானந்த் அவர்கள், அவருக்கு கூட விசிகாவை சார்ந்த மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர், நான் வேணால் அந்த ஃபோட்டோவை போடுறேன், மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்த கேரவன் வேனில் அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேனில் மேலே ஏறுறாரு. போ கீழே போன்னு சொல்லிட்டு தட்டி கீழே அனுப்புகிறாரு. காரணம் என்ன தெரியுமா? இவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்ங்கிற ஒரு காரணத்தினால போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே தட்டி அனுப்புகிறார். இதில் அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீயும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். உனக்கு 2 கால் 2 கை இருக்குது, எனக்கு 2 கால் 2 கை இருக்குது. நீயும் ஒரு கட்சியோட நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்க, பொதுச் செயலாளர் இருக்க, நீ மந்திரியாக இருந்த, நீ உன் பையன் எம்எல்ஏவாக இருந்தான், எம்பியாக இருந்தான். ஸோ நானும் மாவட்ட செயலாளர் இந்த போஸ்டிங்கில் இருக்கேன். அவ்வளோ ஒரு நிகரான ஒரு இடத்துல இருக்கும்போது சமுதாயம் போ கீழே போன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் இருந்து யோசிச்சு பாருங்கள். நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இருக்கலாம், எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட்டை சார்ந்தவங்களும் இருக்கலாம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறது நம்ம உயர்ந்தவங்க, நீங்கள் தாழ்ந்தவங்க நினச்சிட்ருக்கீங்க. உண்மையிலே இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டும் பணம் இருக்கிறவன் உயர்ந்தவன், பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன். இதுதான் என்னோட நிலைப்பாட்டை நான் பார்க்குறேன். காரணம் வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன தான் பெரிய ஜாதியாக இருந்துட்டு போ, நீ ஒரு இடத்துல போய் நிற்கும்போது பணம் இல்லைன்னு வைங்களேன், கை கட்டி தான் நிற்கணும். ஆஃப்டர் ஆல் ஏதோ ஒரு வாய்ஸ் ஸ்லிப் ஆகுறதுக்கோ, இல்லை ஏதாவது வார்த்தையை சொல்கிறதுக்கோ, இல்லை தேர்தல் அஃபிடவிட்டில்
நான் என்னோடய வீட்டுக்காரங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன், சஞ்சய்க்கு இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன், மகளுக்கு இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன், வெளில வந்து ஒரு அறக்கட்டளைக்கு 20 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு அஃபிடவிட்டை வச்சு ஒட்டு மொத்தமாக பக்காவாசி அணில் அறுவல்னு சொல்கிறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை இத்தனை வருஷம் ஒடுக்கிட்டு இருக்காங்களே. வேங்கவேல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கேரவனில் மேலே ஏற்றி அவங்கள அசிங்கப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் எதுலையாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் நாம் தமிழர் கட்சி பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களா யோசிச்சு பாருங்கள். லைக் வந்து திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு, ஆனால் கட்சியோட மாவட்ட செயலாளரை அசிங்கப்படுத்தி தட்டி கீழே தள்ளுறாங்க. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். லைக் வந்து திமுக தாவைக்கால தமிழக வெற்றி கழகத்தில் வெளியிருந்து வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. நேற்று அண்ணா திமுகவில் இருந்தவங்களுக்கு, திமுகவில் இருந்தவங்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ஒரு பொறுக்கி கட்சி, அது வந்து ஒரு பாலியல் கட்சி, அது வந்து ஒரு புறம்போக்கு கட்சி, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை லைக் என்னென்னா, தமிழ் தேசம் கே செல்வகுமார்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மனிதர் ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு. மரியாதைக்குரிய அண்ணன் இதுக்கு முன்னாடி எங்கே பயணிச்சுட்டு இருந்தாருன்னா, ஆர்எஸ்எஸில், பிஜேபியில் எல்லா இடத்துலையும் பயணிச்சுட்டு ஐம் ஏ ப்ரௌட் ஆர்எஸ்எஸ்ஏன்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவன், அதை வந்து நான் ஆதரிக்கிறதுல பெருமை அடைகிறேன்னு சொல்லிட்டு சொன்ன நபருக்கு திமுக கூட்டணி வச்சு, அவரோட அந்த தமிழ் தேசம் என்ற கட்சி கூட கூட்டணி வச்சு ஒரு சீட்டையும் வழங்கியிருக்காங்க. இதை யார் எதிர்த்திருக்கணும்? சரி, ஓகே, இந்த லைக் டிவிக்கே விட்டுருங்க, அது புதிய கட்சி, அவங்களுக்கு தெரில, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கட்டமைப்பு இல்லை, எதுவும் விட்டுருங்க. அந்த அவங்கள இந்த களத்துலேயே இந்த கிரவுண்ட்லேயே எடுக்காதீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்வையில் அப்படி பேச்சுக்கு வச்சுப்போம், அவங்கள எடுக்காதீங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் தான் 3வது பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி. அந்த இடத்துல விமர்சனம் வச்சுருக்கோமா வச்சுருக்கக்கூடாதா? அந்த இடத்துல அவங்கள வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை அவங்க வந்து ஒடுக்கப்படுறதோ, அவங்கள வந்து இன்னும் மேலும் தாழ்மைப்படுத்துகிறதோ, இல்லை அதை தாண்டி வந்து இந்த மாதிரிப்பட்ட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர்களுக்கு இந்த வந்து திராவிட சித்தாந்தம் நேர் எதிராக இருக்குது. திராவிடம் நேர் எதிரான ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்டது. அப்போ எப்படி இது ரெண்டும் இணைஞ்சுது அப்படிங்கிறது கேள்வியை முன் வச்சுருக்கணும்ல. இங்கே ஆஃப்டர் ஆல் ஒருத்தன் சேரை நகர்த்தினாலே, இந்த பாருங்கள் சேரை நகர்த்திட்டாங்க, இங்கே பாருங்கள் இப்படி பேசிட்டாங்க, இந்த மாதிரி ஆதவ் கண் கலங்கிட்டார், ஆதவ் வீட்டில் பிரச்சனை, ஸோ மச்சான் கூட இன்டர்வியூ எடுப்போம். இது எவ்வளோ கேவலமாக ஒரு பாலிட்டிக்ஸாக பாருங்களேன். சரி, ஓகே, நாங்கள் இவங்க பேசுகிற இந்த தமிழ் இந்த டிவிகேவை இவங்க பேசுகிறது வந்து எல்லா சேனல்ஸும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இவங்களோட சேனலில் போனாலே ஒட்டு மொத்தமாக பக்கா மாசு ஆச்சு பூச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அணில்கள் தான் இருக்குது. உண்மையாக ஒரு விஷயத்த உண்மையாக சொல்கிறேன். விஜயோட ஃபோட்டோ போட்டால் கண்டென்ட் நல்லா ஓடும், விஜயை புகழ்த்தி சொல்லலாம் கண்டென்ட் நல்லா ஓடும். இது எனக்கு தெரியாதா? இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக், இந்த அல்காரிதத்தெல்லாம் கரைச்சி ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிக்கும்போது இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த லைக் இந்த வியூஸு, ட்ரெண்டு, லைக்ஸ், இது எல்லாமே விஜயோட புகைப்படத்தை வச்சா கண்டென்ட் நல்லா ஓடும். நான் உங்ககிட்ட எப்போவும் கேட்குறதா ஒன்றே ஒன்று தான். என்னோடய சேனல் ஜென்சி பாலிடிக்ஸில் யூடியூப் சேனலில் போய் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. இந்த 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே போய் ஷார்ட்ஸ், ஒரு 10 ஷார்ட்ஸை பாருங்கள், ஒரு 10 வீடியோக்கான தம்ப்நெயிலை பாருங்கள். ஒரு இடத்துலயாச்சும் நான் விஜய்க்கு ஜால்ரா போட்டோம், ஒரு இடத்துலயாச்சும் நான் விஜயோட ஃபோட்டோ வச்சுங்க பாருங்கள், விஜய் வாழ்க, விஜய் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு போட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்கேன்னா, நான் வந்து பியூர் தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையிலேருந்து நம்ம வெளில வந்து தமிழ் தேசியம் என்று திராவிட என்ற திருட்டு கும்பலை ஒழிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ திருட்டு கும்பலை ஒழிக்கணும்னா அணில்களை வறுக்கக்கூடாது. இவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீ எப்படி வந்து லைக் பெரம்பலூரில் போய் நிற்கிற, நீ எப்படி திருச்சி கிழக்கில் போய் நிற்கிற, நேற்று சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அது கேவலத்தின் உச்சம். உனக்கு மேலே நம்பிக்கை இல்லை, திருச்சியில் போய் நிற்கிற, அங்கே போய் நிற்கிற, இங்கே போய் நிற்கிற, 2 இடத்துல நிற்கிற, ஏன்னா ஒரு இடத்துல தோத்தா இன்னொரு இடத்துல ஜெயித்துருவேன். கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற தொகுதியில் போய் நிற்கிற, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்க, ஏன் இவங்களே இஸ்லாமிய நேற்றெல்லாம் அதுக்கு அசிங்கப்பட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி ஒன்று பேச்சு, செய்கிறது ஒரு பேச்சு, அதுக்கடுத்து நடைமுறையில் ஒரு பேச்சு. ஒரு பெண் வேட்பாளர் இஸ்லாமிய வேட்பாளராக இருக்காங்க, அவங்கள நிறுத்தப்பட்ட தொகுதி எதுனா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதை வந்து டிவி சேனல் நியூஸ் 24/7 அந்த ஊடகத்துடைய நெறியாளர், இதுக்கு முன்னாடி திமுககாரங்க மண்டே அடித்து உடைச்சாங்கல்ல காரைக்குடியில் மீட்டிங் போடும்போது, அந்த நெறியாளர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா, இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுடைய சிறுபான்மை மக்கள் நிறைய இருக்கிறனால இங்கே வந்து இஸ்லாமியர்களை நிறுத்தி இருக்கீங்களே அப்படின்னு. அவங்க பண்ணுறது ஸ்ட்ராட்டஜினா ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு யுக்தியை எடுக்க தான் செய்வாங்க. திமுக எடுக்கலையா, ஜாதி கட்சிகளை உள்ளே வச்சுட்டு எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதி மக்களுக்கு லைக் எம்எல்ஏக்கு பிரதிநிதித்துவத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு எம்எல்ஏவாக உருவாக்குறதுக்காக, அது மூலமாக நம்ம அந்த இடத்த பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக திமுக பண்ணலையா?
எல்லா கட்சிகளையும் பண்ண தான் செய்கிறாங்க. ஜெயிக்கிறதுக்காக ஒரு தலைவர் என்ன யுக்தியும் சரி என்ன ஸ்ட்ராட்டஜியும் பண்ண தான் செய்வாங்க. இது இப்போ இல்லை, ராஜா காலத்திலே உள்ளது தான். ஆனால் இவங்க வந்து நாங்கள் 237 தொகுதிகளில் பாதி பெண்கள்னு பாதி ஆண்கள்னு கொடுத்துட்டோம். ஆனால் எல்லாமே நாங்கள் தூய்மையாக இருக்கோம்னா இதுக்கு முன்னாடி பேசினதுன்னு இப்போ பேசினதுன்னு அந்த நடைமுறை என்னங்கிறது பார்க்கும்போது எனக்கே கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு கட்சியிலேருந்து வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இன்றைக்கும் நான் பல இடங்களில் விட்டு கொடுக்காமல் பேசுவேன். நேற்றுக்கு ஒரு அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க நைட்டு. விட்டு கொடுக்காமல் பேசுவேன் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அந்த கொள்கை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தற்சார்பு கொள்கைங்கிறது எனக்கு மிக பிடிச்ச ஒரு கொள்கை. காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஈரான் அமெரிக்கா வார் நடந்துகிட்ருக்கு. ஒரு கேஸ் தட்டுப்பாட்டாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து பெட்ரோல் பம்பில் போய் நம்ம வந்து எல்லாரும் கூட்டமாக நிற்கிறோம். கேஸ் நம்மளுக்கு வீட்டில் இல்லை, பல ஹோட்டல்ஸ் மூடி இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் சீமானவர்கள் சொன்ன மாதிரியே கேஸ் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், மாட்டோட சாணத்தை வச்சு கேஸை உற்பத்தி பண்ணுறாங்க. அது மூலமாக 1 மாதத்துக்கு வீட்டில் வந்து நம்மளால் கேஸ் எந்த ஒரு வெளியேருந்து வாங்காமல் நம்மளால் சமையலுக்கு எரிவாயுக்கு பயன்படுத்த முடியுங்கிறதுக்காக. இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இதுதான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் இந்த கொள்கைகளை நம்ம எப்போவுமே எதிர்க்கவே முடியாது. நாம் தமிழர் கட்சியோட இந்த தமிழ் தேசிய கொள்கையை. ஆனால் இந்த தமிழ் தேசிய கொள்கை இன்றைக்கி வந்து திராவிடத்தை எதிர்க்கலை. முட்டு சிந்தில் போய் ஒரு செத்த பாம்பு அடித்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ பேசணும் ஏதோ வரணுங்கிறதுக்காக ஒரு கட்சி புதுசாக வருது. அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. 2வது, இதுக்கு முன்னாடி ரஜினியை அடித்து விஜய்க்கு காலை பிடிச்சி வளரணும்னு நினச்ச கட்சி அது தெரியுமா? நாம் தமிழர் கட்சி. இப்போது விஜயை அடித்து அஜித் அவர்களுடைய காலை பிடிச்சி வளர்ந்துட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்கள் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்களே அவரோட பொண்ணையும் கழுவி அசிங்கமாக ரஜினி அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே அசிங்கமாக கொச்சையாக கேவலமாக பேசி விஜய் அவர்கள் மைக்கை காட்டிட்டார், அதை காட்டிட்டார், இதை காட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அது மூலமாக ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தின கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. ஆனால் இன்றைக்கி அஜித் அவர்கள் எப்படி தெரியுமா, இவங்க எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்காச்சும் இந்த கொச்சை எப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரில. பொது வெளியில் பொது இடத்துல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசுகிறாரு. அணில்கள், தற்கூரிகள், அவனுக்கு அறிவில்லை, பொன்ராஜை ஆதரவாக பேசுகிறது. பொன்ராஜ் பேசுனதில் என்ன தப்பு? அவர் கரெக்டாக தான் பேசிட்டுருக்காரு. எல்லாரும் விபச்சாரிகள் தான். மக்கள் தெரியாமல் பேசுகிறாங்கன்னா நீ அந்த மாதிரி தற்கூரிகளுக்கு ஆதரவாக பேசினா நீ தலைவரான்னு கேட்குற. இங்கே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் தூய்மை பணியாளர்களுக்காக நின்னாங்க. ப்ரைவேட்டைசேஷன் பண்ணக்கூடாது, ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாமே பாமர மக்கள் பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு பொது உடைமை இது வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் நிற்கும்போது திருமாவளவன் அவர்கள் அளித்த அந்த ப்ரெஸ் மீட்டால் அந்த பதிலால் எவ்வளோ ஒரு சர்ச்சையாச்சு தெரியுமா? என்ன சொன்னார்னா, இந்த தூய்மை பணியாளர்களை வந்து நம்ம அரசு பணியில் உட்காரவே வைக்கக்கூடாது, இவங்க இப்படி இருக்கட்டும். காரணம் என்னென்னா இவங்களை வந்து ஊக்குவிச்சது மாதிரி ஆயிரும், இவங்க இன்னும் தொடர்ந்துருவாங்க, இவங்க தலைமுறையோ இவங்க தொடர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியிருந்தேன். என் இன்ஸ்டாகிராமில் எனக்கு அக்கௌண்ட்டில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான், பிரதர் என்னோடய அம்மா பல வீட்டில் போய் பாத்திரம் கழுவுறதை விட இந்த தூய்மை பணியாளர் வேலையை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சு இன்றைக்கி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெட் நர்ஸாக வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாருமே ஒரு வேலையை செஞ்சு அதே பணியில் தொடரலை. தான் பிள்ளைய அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான் எல்லா வீட்டில் உள்ள தாய்மார்களுடைய அப்பாமார்களுடைய வேலை. தான் கூலி தொழிலாக தான் சாக்கடை ஆள்றனா அது மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட மைண்ட் செட்டு. ஆனால் அந்த விஷயத்தை பதிவு பண்ணதுக்காக அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேக்ஃபயர் ஆச்சு தெரியுமா? பொன்ராஜ் அவர்கள் பதிவு பண்ணதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னா தெளிவாக தெரியுது. திமுகவுக்காக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் முட்டு கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப முட்டு கொடுத்து வேலை பார்த்துட்டு அடித்து சொல்கிறேன். இதே நிலமை போச்சுன்னு வைங்களேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்வீப் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சி 4வது இடம் இல்லை 5வது இடத்துக்கும் போகலாம். தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. இதே நிலமை போச்சுன்னா. நான் ஏன் சொல்கிறேன்னா அங்கே கூட்டணி கட்சி அதிகமாக இருக்காங்க. நான் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து விஜய் அவர்கள் 1-2 பேர் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். விஜய் அவர்கள் ஜெயிக்கலாம், 1-2 பேர் ஜெயிக்கலாம். ஆனால் ஒன்று, தமிழ் தேசிய கொள்கையை கொண்ட இந்த நாம் தமிழர் கட்சி 4வது இல்லை 5வது இடத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடித்து சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு கீழே தான் போகும். ஓரத்தில் போட்டு நீங்கள் போய் அடிக்கிறீங்க இல்லை, நாளைக்கு உங்களை அடிக்கும்போது, இன்றைக்கி அடிச்சுட்டு தான் இருக்காங்க, உங்களை அடிக்கும்போது அந்த வலி எப்படி தாங்க போகிறீங்க எனக்கு தெரில. நான் ஏன் சொல்கிறேன்னா, நேற்றுக்கு ஒரு அம்மா கால் பண்ணாங்க எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து. நேற்றுக்குள்ள வீடியோவில் நான் என்னோடய நம்பரை போட்டிருந்தேன். எதுக்காகனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னை பற்றி அதை கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய கிளாஸ் பசங்களை எல்லாம் போய் விசாரிக்காதீங்கப்பா, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, என்கிட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருந்தேன். பலர் வாழ்த்துறதுக்கும் தம்பி சேஃபாக இருப்பான்னு சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு வெல்விஷராக நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. ஸோ என்னோடய ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்னோன் கால்ஸ் வந்து சைலண்ட் ஆகிரும்.
நான் அந்த ஆப்ஷனில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா பலர் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. தெரிஞ்சவங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள், அது அந்த மனநிலை அப்படிப்பட்ட ஒரு விஷயம். காரணம் டெய்லி எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற அன்னோன் கால்ஸ். திட்டுறதுக்கும் இந்த நாய்ங்க கூப்பிடும், பாராட்டுறதுக்கு நம்ம மக்கள் அவ்வளோ பேர் கூடுவாங்க. பட் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்கல. ஒரு அம்மா வந்து நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வாட்டி அடித்தாங்க, கால் பண்ணியிருந்தாங்க. இந்த அன்னோன் கால்ஸ் உள்ளே போய் பார்க்கும்போது என்னடா 8-9 வாட்டி கால் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கால் பண்ணேன். கால் பண்ணும்போது, அம்மா அப்பா நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன்ப்பா, இந்த மாதிரி வந்து என் பையனுக்கும் உங்கள் வயசு தான், லைக் வந்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா இருக்கணும், உங்கள் பெற்ற அம்மா அப்பா நல்லா உங்களை வளர்த்துருக்காங்க, நல்லா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டி பேசிட்டு, எனக்கு ஒரே ஒரு வருத்தம்ப்பா, நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசும்போது அப்போ எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, ஒருவேளை இங்கே நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களோ, ஒருவேளை இதை பற்றி அதை சொல்ல போகிறாங்களோ, நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சிருக்கக்கூடாது, சீமான் அவர்கள் நல்லவர் வல்லவர்னு சொல்லியிருக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். கடைசி தெளிவாக ஒரு அந்த அம்மா சொன்னாங்க. அதாவது உண்மையிலே இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நாம் தமிழர் கட்சி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, தெளிவாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இவ்வளோ நாள் மக்கள் ஒரு நல்ல பார்வையில் பார்த்தாங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பணத்துக்கு திமுகவுக்கு விலை போயிட்டாங்க அப்படிங்கிறது கீழே கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்மா சொல்லும்போது அது வெளில தெரியுது. என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 எலெக்ஷனில் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். லாஸ்ட்டாக 2 தேர்தலையும் நாம் தமிழர் கட்சிக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன், ஏன்னா அவங்க தான் தூய்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த தேர்தலில் திமுக அடிக்கிறத விட்டுட்டு பாவம் இந்த டிவிக்கே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன தெரியும், புதுசாக வந்திருக்காங்க, போட்டு அடிக்கிறது மூலமாக யாருக்கு என்னப்பா லாபம்? இவங்களா ஊழல் பண்ணாங்க, இவங்களா 2000 கோடி பண்ணாங்க, இவங்களா 48,000 கோடி ஊழல் பண்ணாங்கங்கிற அந்த மனநிலையில் பேசும்போது, இந்த வாட்டி இனிமேல் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டதே நான் அசிங்கமாக உணர்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 45 இயர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக 45 to 50 இயர்ஸ் இருக்கும். இது இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு 2009 இந்த 2026 வரைக்கும் நீங்கள் ஒரு மக்கள் செல்வாக்கை சம்பாரிச்சுட்டு இந்த ஒரு தேர்தலில் ஆஃப்டர் ஆல் பணத்துக்காக இந்த மாதிரி விலை போய் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் மொத்தமாக இழக்கும்போது சத்தியமாக எனக்கு கவலையாக இருக்குது. கேவலமாக இல்லை, கவலையாக இருக்குது. காரணம் ஒன்றே ஒன்று தான், தமிழ் தேசியம் என்ற கொள்கையினால் கவலையாக இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் தயவு செஞ்சு நீங்கள் நாம் தமிழருக்கு போடுங்க, டிவிகேக்கு போடுங்க, யாரையுமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். திமுகவுக்கு மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களை கவர்றதுக்காக பல ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க, பல விஷயங்களை கொண்டு வராங்க. தயவு செஞ்சு திமுகவுக்கு மட்டும் தயவு செஞ்சு இந்த தேர்தலில் போட்டுறாதீங்க. 8,000 ரூபாய் கூப்பன்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனில் நாங்கள் வின் பண்ண உடனே அந்த ரிவார்ட் பாயிண்ட் மாதிரி அடுத்த மாதமே 8,000 ரூபாய்க்கான கூப்பன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பன் தராங்கன்னா அதுக்கான காஸ்ட் எவ்வளோனா கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா நம்ம பணத்துலேருந்து, நம்ம வரி பணத்துலேருந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த இடத்துல விஜயும் கிடையாது, புசி ஆனந்தும் கிடையாது, ஆதவ அர்ஜுனாவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுடைய திமுக, அந்த கார்ப்பரேட் கம்பெனி. ஸோ நம்ம எதிர்க்கிறது யாரை தெரியுமா? விஜயே கிடையாது, நாம் தமிழரையும் கிடையாது, திமுக, இந்த திருட்டு பயலுங்க. ஸோ தயவு செஞ்சு மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாய் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். காரணம், இது யார் வரணுங்கிற தேர்தலை விட யார் வரக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தல். யோசித்து நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.